ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கிற மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் இது டெஸ்ட்டு தேர்டு டெஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது பின்னங்கள் இருக்குது, முழுக்கள், அப்புறம் சுற்றளவு பரப்பளவு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சமச்சீர் தன்மை, தகவல் செயலாக்கம். இந்த 5 டாபிக்ஸ் தான் 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்குது. அதுலேருந்து ஒரு 25 கேள்விகளோட இந்த வீடியோவை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட்டு போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கங்க. T100 பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது தகு பின்னம் அல்ல? டைம் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதுக்கு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. பின் வருவனவற்றுள் எது தகு பின்னம் அல்ல? நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவாக தெரியுதான்னு பார்த்துங்க. இப்போ பின்னம், அதோட தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம், சமான பின்னம், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும். அதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சால் இதில் முக்கால்வாசி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை எது பெரியது எது சிறியது, இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்துட்டு கேட்பாங்க. P/Q அந்த பேட்டர்ன் வரும். பகுதி, தொகுதி, பகுதி எது தொகுதி எதுன்னு தெரியணும். அப்புறம் தகு பின்னம் எப்படி, தகா பின்னம் எப்படி தெரியணும். பின்னம்னா ஒரு முழு பொருளோட ஒரு பகுதி தான் பின்னம். இப்போ இதில் கேட்டுக்கிற கொஸ்டின் பார்க்கும்போது தகு பின்னம் அல்ல. 7/4 இதுதான் ஒரு தகு பின்னம் அல்ல. உங்களுக்கு தகு பின்னம், தகா பின்னம் அது மாதிரி எதுவுமே தெரியல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது. அது மாதிரி பார்க்கும்போது நீங்கள் 4 ஆப்ஷனையும் பாருங்கள். எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிடும். இப்போ பார்க்கும்போது 1/3, 2/5, 3/8 இதில் எல்லாத்துலேயுமே பார்க்கும்பொழுது தொகுதி சின்னதாக இருக்குது, பகுதி பெருசாக இருக்குது. ஆனால் இதில் மட்டும் எப்படி இருக்குது, தொகுதி பெருசாக இருக்குது, பகுதி சின்னதாக இருக்குது. இதுதான் இதோட தகுபின்னம், தகாபின்னம். தகாபின்னம்னா தொகுதி பெருசாக இருக்கும், தொகுதி பெருசாக இருக்கும், பகுதி சின்னதாக இருக்கும். இதுதான் தகாபின்னம். இதை கலப்பு பின்னமாகவும் பார்க்கலாம், மாற்றலாம். அந்த 7/4 கலப்பு பின்னமாக மாற்றினா 1 வரும், அப்புறம் 3, 4. இது 1 4, 4ஓட 3 கூட்டினா 7 வரும், 7/4 தகாபின்னம். தகாபின்னம்னா தொகுதி, மேலே இருக்கிற தொகுதி அதிகமாக இருக்கும், பகுதி கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பாத்திரத்தில் 3/5 பங்கு நீர் உள்ளது. அதில் இருந்து 1/4 பங்கு நீர் எடுக்கப்பட்டால் மீதமுள்ள நீரின் அளவு எது? இது மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது 3/5 1/4, 3/5 மைனஸ் 1/4 5, 3/5 1/4. இது பகுதி சமமாக இருக்கும்போது தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். அப்படி சமமாக இல்லைன்னா நம்ம மீசிமா எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படியாவது மீசிமா எடுக்கணும். முக்கால்வாசி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது மீசிமா எடுத்தால் 20 வரும். இப்போ 3 12 வரும். இங்கே பார்க்கும்போது 5 வரும். 12 மைனஸ் 5/20 வரும். பார்க்கும்போது 7/20, 7/20 தான் ஆன்சர். இது மீசிமா எடுத்து மேலே இருக்கிற இப்போ இதுக்கு 3/5 இருக்குது. இதை ஒரு சமான பின்னமாக மாற்றணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த 3/5 இருக்குது. இதை ஒரு சமான பின்னம், அதோட சமமான பின்னம் மாற்றும் போது பகுதியும் தொகுதியும் ஒரே நம்பரால் பெருக்கணும். இப்போ 20ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு மீசிமா 20 கிடச்சிதா? இப்போ கீழே 20ஆல் பெருக்கணும்னா 4ஆல் பெருக்கினா 20 வரும். அதேமாதிரி மேலேயும் கீழேயும் 4ஆல் பெருக்கணும். இதுதான், இந்த மாதிரி தான். இது பேசிக்காக இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை அது மாதிரி பண்ணி கூட ஈஸியாக ஆன்சர் வர வச்சிடலாம். இது முக்கியமானது. மீசிமா கண்டுபிடிச்சிட்டு மேலேயும் கீழேயும் அதே நம்பரால் பெருக்கணும். 12 இது 20ன்னு வரும். இதுக்கு ஆன்சர் 7/20 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6/7 A/49. இதில் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 6/7 A/49. இப்போ ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ வந்து ஏவோட மதிப்புன்னு கேட்கும்போது இந்த வந்து 49 வந்து இந்த கீழே பக்கமாக இருக்கிறது மேல் பக்கமாக போயிடும். இந்த சைடு வந்துடும் 49 1 7 7 49 6 7 42. இதுதான் ஆன்சர். 1/7 மற்றும் 3/9 ஆகிய பின்னங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு மீசிமா எடுத்து கண்டுபிடிக்க வேண்டியதுதான். 1/7 + 3/9 37 63. இந்த சைடு பார்க்கும்போது 9 வரும், இந்த சைடு பார்க்கும்போது 21 வரும். 21னா 30/63 வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து மீசிமா 63 வருது, இதில் ஆன்சர்னு பார்க்கும்போது 63ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. இது வந்து போட்டுடலான்னு நினச்சி போடாதீங்க, வந்து நல்லா செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்து போடுங்க. இதில் என்னென்னா இதை வந்து திரும்பவும் அடிக்கலாம். 3ஆல் அடிக்கும் போது 10 வரும், கீழே வந்து 2 1 வரும். அப்படின்னு பார்க்கும் 10/21. இது ரொம்ப எந்த அளவுக்கு சுருக்கி கொடுக்குறாங்களோ அதுதான் கரெக்டான ஆன்சர். எல்லாத்தையும் கரெக்டாக வந்து கடைசி வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்கள். 0.35 + 2.056 - 1.4 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூடுதல் பார்த்துக்கலாம். 0.056 இந்த மாதிரி கணக்கு வந்து கொடுப்பாங்க. நல்லா கேர்ஃபுல்லாக போடணும், பாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சு கரெக்டாக போடணும். இதேமாரி சம்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. டூ 2.406 வருது. அதில் வந்து 1.4 பேஜ்னா 06 1.006 வரும். இதுதான் ஆன்சர். நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி அந்த வந்து ஆர்டராக போடணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணாலே என்ன ஆன்சர் வரும்னா 1. இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. பாயிண்டில் வந்து மிஸ் ஆகிற மாரி கேட்பாங்க. 7.5 3.4 கழிக்க. இது எல்லாமே வந்து 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கிற சம்ஸ் தான். புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் வந்து போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. 4.1 தான் இதோட ஆன்சர். டூ 2.080 மற்றும் 2.08 ஆகியவற்றை ஒப்பிடுக. இதை ஒப்பிடும்போது இதுக்கு அப்புறம் 0 போட்ட எவ்வளோ 0 வந்தாலும் அதுக்கு கூட வேல்யூ கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் வேல்யூ கிடையாது. அதனால் இது வந்து சமம் தான். 2.080 = 2.08. இதுதான் கரெக்டான ஆன்சர். 5ல் 0.005 இதை வந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4.995. ஒரே செட்டை கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா அந்த லெசன்ஸில் 6th ஸ்டாண்டர்டில் அதுதான் அதிகமாக இருக்குது. ஒரு சதுர வடிவ வயரின் பரப்பளவு 144 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு. சதுரத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா பார்க்கும்போது a² 144. 144னால் அந்த நம்பர் பார்க்கும்போதே தெரியும் ஸ்கொயர்டு வருது. அப்போனா வந்து ஒரு கொஞ்சமாவது ஸ்கொயர்டு வந்து ஒரு 15 வரைக்குமாவது நம்மளுக்கு ஸ்கொயர்டு கரெக்டாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கலாம். 12 × 12 வரும், 12 மீட்டர். ஏ தான் கேட்டிருக்காங்க, நல்லா பார்க்கணும். சதுர மீட்டர் பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க. அதை சுற்றளவு கேட்குறாங்க. ஏன்னு பார்க்கும்போது 12 வரும். அது கூட 4 வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு சுற்றளவு கிடைக்கும். 48 மீட்டர். வந்து இந்த 12ன்னு சொன்னது அதோட பக்கத்தை தான் சொன்னேன். பக்கம் வந்து 12 மீட்டர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா சுற்றளவுன்னு பார்க்கும்போது 4a. அந்த சதுரத்தின் சுற்றளவோட ஃபார்முலா 4a. அதுக்கப்புறம் 4 × 12 48.
இது மாதிரி நம்ம அவசரப்பட்டு நம்ம டிக் பண்ணக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சமாக யோசித்து பண்ணணும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும். தெரிஞ்சதில் தான் அவசரமாக நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தான் நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். அதை நீங்கள் கவனமாக பொறுமையாக அதுலேருந்து வரணும்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். மேக்ஸ் வந்து நாள் பார்த்துட்டு போகிறது தான் எப்போதும். அதுமாரி பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்குங்க. தெரியாதவங்களாம் பார்த்துப்பாங்க, தெரிஞ்சவங்க தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலான்னு பார்க்கும்போது ஆஃப் பிஹெச் தான் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. 100 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட சதுரத்தின் பக்க அளவு என்ன? 100 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பக்கம் தான் கேட்டிருக்காங்க. a ஸ்கொயர்ட் 100 கொடுத்தா ஏவோட வேல்யூ 10. இதில் சதுரம் செவ்வகம் தான் கொடுத்துருக்காங்க இந்த லெசன்ஸ்லாம். ரொம்ப அதிகமாக வந்து 10th ஸ்டாண்டர்டில் நிறையா வரும். ஆனால் இது பேசிக்கும் கேட்பாங்க. நம்ம வந்து அந்த 7th இப்போ வந்து 6th இந்த வீடியோட முடிஞ்சிடும். அடுத்தது 7th பார்க்கலாம். 53/17 தலைகீழி. தலைகீழினா அப்படியே மாற்றி போடுறது தான் 17/53. அதோட மாற்றி போடுறது தான் 17/53. அவ்வளோதான். 2/3 × 6/5 இன் சுருங்கிய வடிவம். இதை நம்ம அடித்தாலே ஆன்சர் வந்துடும். 1 3 3 2 6 வரும். 2 2 4 4/5. 4/5 தான் ஆன்சர். ஒரு சதுரத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்க முடியும்? சதுரத்திற்குன்னு பார்க்கும்போது 4 வரும். எதுக்கும் இந்த கொஸ்டின் நல்லா செக் பண்ணிக்கணும். வட்டத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் வரையலாம்? எண்ணற்றவை. ஏதாவது மிஸ்டேக்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஆங்கில எழுத்து ஏயின் சமச்சீர் கோடுகள் எண்ணிக்கை. ஏன்னு பார்க்கும்போது ஏ வரும். அதோட பார்க்கும்போது அது அப்படியே ஒரு கோடு கீழ்ச்சினா ஒரு கோடு போட்டால் அது வந்து ஒரே ஒரு கோடு தான் போட முடியும். 1 சமச்சீர் கோடு, சமச்சீர் வரிசை அதெல்லாம் கேட்குறாங்க. செவ்வகத்தின் சுழல் சமச்சீர் வரிசை. ரொட்டேஷன் வந்து 360 டிகிரியில் ரொட்டேஷன் பண்ணும்போது எத்தனை வாட்டி அதே மாதிரி பொசிஷன் வரும்? அதுதான் 2 வாட்டி வரும். 3 1/2 என்ற கலப்பு பின்னத்தின் தகா பின்னம். 3 1/2ன்னு இருக்குது. இதை வந்து ஒரு தகா பின்னமாக மாற்றணும். 6 2 6 6 1 7/2. இப்போ ஒரு பின்னம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு செட்டாக அந்த இதிலே பார்க்கும் 5/2 6/2 7/2 2/7 இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து பெரிய நம்பர் எது, சின்ன நம்பர் எது, ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுகன்னு கேட்பாங்க. இது வந்து எல்லா கொஸ்டின்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை, இது மாதிரி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து பகுதியை வந்து மீசியம் எடுத்து ஒரே நம்பராக எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. மீசியம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சமமாக மாற்ற வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 3/4 சமான பின்னம் கேட்டிருக்காங்க. 3/4 இதில் பார்க்கும்போது எதுக்கு வந்து 3/4 சமான பின்னமாக வரும்? இப்போ 3 2 6 4 2 8 இந்த ஃபஸ்ட்டு இதே வந்துடுது. 3 2 6 வரும், 4 2 8 2ஆல் 2 பக்கமும் வந்து நம்ம அடித்தோன்னாலே 2ங்கிற நம்பரால் அடித்தாலே இந்த 6/8 வந்துடும். 6/8 பார்க்கும்போது 3 2 6 4 2 8.
ஒரு கடிகாரம் முற்பகல் 11:40 காட்டுகிறது. 3 மணி நேரம் 45 நிமிடங்களுக்கு பிறகு கடிகாரம் காட்டும் நேரம் என்ன? அந்த 24 மணி நேரத்துக்கு கணக்கிடுறது அந்த மாதிரி கணக்கு வரும். இப்போ வந்து 11:40 அது கூட நம்ம என்ன கூட்டணும்னா 3:45 கூட்டணும். 3:45 கூட்டும் போது 5 வரும். 4 நாள் 8 வரும்போது 60ஓட சேர்ந்துடும். அதனால் 20 வருது. 25 மிச்சம் இந்த பக்கம் வரும்போது 15 வரும். 15ல் 12 போயிடுச்சுன்னா 3:25. 3:25ங்கிறது இது ஃபஸ்ட்டே வர்றது முற்பகல், அதனால் இது பிற்பகல் 3:25 தான். 3:25 வருதா 2:25 வருதா அது மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும். கரெக்டாக பார்த்துங்க. 12ஆல் மைனஸ் பண்ணால் வந்துடும். 1 முதல் 20 வரை உள்ள எண்களில் எத்தனை பகா எண்கள்? இது வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும். நான் இதில் வந்து ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், பார்த்துங்க. 1 வந்து பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. இது வந்து 2லேருந்து ஆரம்பிக்கும் பகா எண்கள். 2 வரும், 3 வரும், 4 வராது. பகா எண்ணா அது 1ஐயும் அந்த நம்பரும், அந்த எந்த நம்பரும் அது மட்டும்தான் அதால் அதோட காரணிகளாக இருக்க முடியும். அதுதான் பகா எண்கள். 5 வரும், 7, 9 வராது. இது மாதிரி 1லேருந்து 50 வரைக்கும் பார்க்கும்போது 15 வரும். 15 நம்பர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த கணக்கு அங்கே போய் போட வேணாம். நம்ம தெரிஞ்சால் நீங்கள் அதை போய் போட்டுடலாம். பிபனோசி தொடரின் முதல் 6 உறுப்புகள் 1, 1, 2, 3, 5, 8 எனில் அதன் 8வது உறுப்பு என்ன? இந்த பிபனோசி அந்த தொடர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லை. இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1 வருது, அதுக்கப்புறம் 1 கொடுத்துருக்காங்க. இந்தமாரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 1 வந்துட்டு அப்புறம் இன்னொரு 1 வருதா, இந்தமாரி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து 1 கூட்டினா 2 வருதா, இப்போ இந்த 2 கூட்டினா 3 வருது, இந்த 3 2 கூட்டினா 5 வருது, அதுக்கப்புறம் 5 3 கூட்டினா 8 வருது, இந்த 8 5 கூட்டினா 13 வருது, இந்த 13 8 கூட்டினா 21 வருது. இப்போ வந்து எத்தனாவது 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 8வது உறுப்புன்னு பார்க்கும்போது 21. இதுதான் பிபனோசி தொடர். இந்த பிபனோசி தொடர்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை. இந்த முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் கூட்டி கூட்டி அடுத்தடுத்த நம்பர் வரும். நீங்கள் நம்பர் போட்டுக்கிட்டே வரணும். அது எத்தனாவது உறுப்புன்னு கேட்கும்போது கரெக்டாக போட்டுருங்க. எப்படியா இருந்தாலும் இது கொஞ்சம் தான் கேட்பாங்க. அதுமாரி இருந்தாலும் நீங்கள் இந்தமாதிரி கூட்டி போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். முன்னாடி நம்பர் 2 நம்பர் கூட்டினா தான் அடுத்த நம்பர் வரும். அதனால் இந்த தொடர் எழுதி தான் இதை நீங்கள் போட்டு ஆகணும். இதில் வந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து ஸ்டார்ட் ஆகி வருது. இன்னொரு தொடர் வந்து 1/1 அது மாதிரி ஆரம்பித்தா இது வந்து பிபனோசி தொடர். அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து 1 அடுத்து நெக்ஸ்ட்டு 1 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதா 1 பிபனோசி. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 1 3ன்னு ஒன்று ஆரம்பிக்கும். அது வந்து என்ன தொடர்னு பார்த்தா லூகாஸ் தொடர். 1 ஆரம்பிக்கிறது வந்து பிபனோசி. 1 3ன்னு ஆரம்பிக்கிறது லூகாஸ். இது கேட்டிருக்காங்க. எப்போதும் பிபனோசி தான் கேட்பாங்க. சப்போஸ் தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி 1 3 அடுத்தது பார்க்கும்போது 4 வரும், அடுத்தது 4 3 7 இது மாதிரி வர்றது லூகாஸ். மோஸ்ட்லி இது வரைக்கும் பிபனோசி தான் வந்திருக்கு, லூகாஸ் வரல. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன். பிபனோசி தொடரில் எந்த இரு அடுத்தடுத்த எண்களின் விகிதமும் தோராயமாக எந்த சிறப்பு எண்ணிற்கு சமமாக இருக்கும்? இது வந்து கோல்டன் ரேஷியோ 1.618. இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். கோல்டன் ரேஷியோ, அந்த ரேஷியோ என்னென்னா 1.618 தான் கோல்டன் ரேஷியோ. பாக்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, நம்பரை பார்த்துங்க. சிலதுலாம் நம்ம வந்து அப்படியே படித்து தான் ஒன்றும் வேறு வழியில் எப்படி என்னன்னு நம்மளால் அதை வந்து கொடுத்துருக்கதை நம்ம படிச்சுக்க வேண்டியதான். இதோட 25 கொஸ்டின் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா எல்லாத்தையும் பார்த்துங்க.